செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாகவும் ராசி சக்கரத்தில் 8வது ராசியாக வரக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இவங்க பல ஆண்டு காலமாக பண ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைகளை இவங்க பார்த்துட்டே வந்திருப்பாங்க. சுலபமாக அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது. எல்லா விஷயமா, அதாவது சின்ன விஷயமா இருந்தாலுமே போராடி தான் ஜெயிக்க வேண்டிய நிலைகள் வரும். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலமாக அது நல்ல காலமாக இருக்க போகுதா, நன்மையை தரப்போகுதா, இதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, அதனால் என்ன மாதிரியான பலன் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போட்டு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்காமலேயே நிறைய பேருக்கு தானாக உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு உள்ளவங்க, இயற்கையை அதிகமாக ரசிக்கக்கூடியவங்க, ரகசியங்களை நிறையவே மனதுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருக்கவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை நம்பி நீங்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் இறங்கலாம். உங்களுக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பாங்க. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாட வேண்டியது இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். இவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். இவங்கக்கிட்ட மைனஸாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவம் வந்தால் கண்ணு முன்னே தெரியாமல் யாராக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி, கண்ட மெனிக்கு பேசி விட்டுருவாங்க. கோவம் தீர்ந்ததுக்கப்புறம் ஐயோ இப்படி பேசிட்டோமே, பாவங்க நான் பேசுகிறப்ப அவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க மனசு எப்படிலாம் புண்பட்டிருக்கும் அப்படின்னு கோவம் தீர்ந்ததுக்கப்புறம் யோசித்து பார்க்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்க. இவங்க வயசுக்கும் இவங்க செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. சின்ன வயசுலேயே பெரிய பெரிய சாதனைகள் புரியக்கூடியவங்களாக தான் மோஸ்ட்லி இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க. நம்மளால் எல்லாமே பண்ண முடியும், நம்மளால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க கிட்ட அதிகமாக எண்ணம் இருக்கும். இதனாலேயே இவங்க சிறு வயதிலேயே பெரிய பெரிய சாதனையை செஞ்சுருவாங்க. இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், கூட இருக்கவங்க குழி பறிக்கக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, குழி பறிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மதம் கொண்ட யானை போல் பழி வாங்குவாங்க. எந்த இடத்துல எப்படி பழி வாங்குவாங்க அப்படின்லாம் தெரியாதுங்க. நல்லா பிளான் பண்ணி செம்மையாக வச்சு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒருத்தங்கிட்ட நல்லவங்கன்னு பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா தான் உயிரை கொடுத்து கூட அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் நல்ல விதமாக செய்வாங்க. அவங்க குடும்பத்தில் ஒருவராக அவங்கள வச்சுக்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை ரொம்ப நம்பிட்டாங்கன்னா, கண்மூடித்தனமாக நம்பிட்டாங்கன்னா அவங்க எது சொன்னாலும் ஆமாம்பாங்க. முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொன்னால் கூட ஆமான்னு தான் சொல்லுவாங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க. அந்தளவுக்கு யாரை நம்புகிறாங்களோ அவங்க இவங்களுக்கு கெட்டது செஞ்சுட்டாங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்களை அவங்க திருப்பி அடிப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டாக, அதாவது தப்பாக பேசுகிறவங்க, எப்படி சொல்கிறதுனா, இது உன்னால் பண்ண முடியாது, இது உன்னால் செய்ய முடியாது, இது உனக்கு வராது, இந்த 3 விஷயம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி நபர்கள் அவங்க கூட இருந்தால் அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்கள எதுக்கும் வச்சிக்க மாட்டாங்க. நீ பண்ணிடுவ, நீ செஞ்சிருவ, உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு மோட்டிவேஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வாழ்க்கை கடைசி காலம் வரைக்குமே அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுகிற நபர்களை இவங்க பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கும்போது கூட பலவிதமான விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன ஆசை தெரியுமா, சொந்தமாக தொழில் தொடங்கி ஒரு 4-5 பேர்த்த வேலைக்கு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அதன்படியே இந்த விருச்சிக ராசியில் சில பேர் சொந்த தொழில் வச்சிட்ருக்கவங்களாக தான் முக்கியமாக இருப்பாங்க. வளவளன்னு பேசுவாங்க, கலகலகலன்னு எல்லாத்தையும் சிரிப்போடு வச்சுருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். கோவத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தாங்க இவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ குணம் நல்ல குணமாகவே இருக்கும்.
ரொம்ப இறக்கணும். யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க முன்னாடி கை கட்டி நின்னாங்கன்னா கூட உடனே தங்க கையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. பொறுமைசாலிகள்லாம் இவங்க கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலையை தடால் புடால்னு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களை நீங்கள் அதிகமாக சிரிச்சே பார்த்துருக்க முடியாது, சிந்தித்து தான் பார்த்துருக்க முடியும். அதாவது ஒரு தொழில் நடத்துகிறாங்கன்னா அந்த தொழிலை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும், எந்த வழியில் எடுத்துகிட்டு போகணும், எப்படி நம்மளுக்கு லாபம் வரணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்களோ அதே வகையில் தான் அவங்களுடைய தொழிலும் நன்மையாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பிளான் பண்ணி வெற்றியில் கொண்டு போய் நிறுத்தி வைப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட குணம் படைத்தவங்களுக்கு சில பல ஆண்டுகளாகவே ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. தொழில் பண்ணிகிட்ருக்கேன், அதில் லாபத்தையே பார்க்க முடியல, நிறைய கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டமாவது நல்லா இருக்குமா, நல்ல பலனை தருமா, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விருச்சிகம்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்குமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க செய்யாத ஏதோ ஒரு தப்புக்கு இப்போ வரைக்குமே ஒரு பொறுப்பு ஏற்கக்கூடிய சங்கடமான நிலை உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நிலை எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வருத்தமே படாதீங்க. நான் நல்லது தானே செஞ்சேன், ஏன் என்னை மட்டும் சுற்றி சுற்றி அடிக்குது, ஏன் நிறைய விதமான பிரச்சனை என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுது, என்னால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு வந்த நிலைகள் மாறப்போகுது. நீங்கள் சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விடையானது கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் தள்ளி வச்சு ஒதுக்கி வச்சு ஏளனமாக பேசினாங்களோ அவங்கள நீங்கள் ஓரம் கட்டிடுவீங்க. அவங்க உங்களை வியப்பாக பார்ப்பாங்க. மேலும் இந்த நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லது செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் தானே முன் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, நான் இந்த உதவி செய்யிட்டா, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நீ எனக்கு கால் பண்ணு, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகரமான நல்ல விஷயங்களை நல்ல செய்திகளை சொல்லுவாங்க. உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்டு வயிறு எரிஞ்சு போவாங்க. இவ்வளவு நாளாக நிறைய விதமான கஷ்டத்தை உள்ளேயே அடக்கி வச்சுட்டு வெளியே சிரித்த முகமாக இருந்துட்டு வந்த உங்களுக்கு உள்ளேயும் சிரிப்பு வெளியவும் சிரிப்பு அப்படிங்கிற நிலைகள் வரப்போகுது. உங்களை பார்த்து கேவலமாக நினச்சவங்க எல்லாமே அமைதியாக கையை கட்டி நிற்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது. உங்களால் 4 பேருக்கு நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் என்னடா வாழ்க்கை, நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக ஒரு தொழில் தொடங்க முடியல அப்படின்னு ஏங்கிட்டு வந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த பாதிப்புகள் எல்லாமே இப்போதைக்கு நீங்கள் போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்கள் கையில் காசு நிரம்பிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றவங்களை நம்பி பணம் கொடுத்து அதை நம்பி ஏமாற்றம் அடைந்த உங்களுக்கு தானாகவே இப்போ அந்த பணம் உங்கள் கைக்கு வரும். அப்படி வந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல முன்னேற்றத்தை தான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. மற்றவங்களை நம்பி 3வது மனுஷன் யார் எவருன்னே தெரியாமல் அவங்களுக்கு காசு கொடுத்துருப்பீங்க. அது எவ்வளோ நாள் கேட்டும் திரும்ப கிடைக்காத பட்சத்தில் இப்போ உங்கள் கைக்கு வரும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே நீங்கும். உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையில் வந்து சேரும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்த நிலையெல்லாம் மாறும். அது மட்டும் இல்லாமல் உங்களை துரோகிகளாக நினச்ச உறவுகிட்ட உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தையும் உங்கள் கைக்கு வரப்போட பணத்தையும் அவங்கக்கிட்ட பகிராதீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு சில பேர் உங்களுக்கு உதவியே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றத்தை கூட சொன்னீங்கன்னா அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்கக்கிட்ட முக்கியமாக உங்கள் உறவினர்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்க, உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க, இவங்க 3 பேர்த்துக்கிட்டே சொல்லாதீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யார் பக்கத்துணையாக இருந்தாங்களோ
அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த பணத்தை வீணாக்காதீங்க. நேர்மையாக நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கணுன்னா, உங்கள் கையில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை சுற்றி ஒரு பெரிய சதி வேலை தென்படும். அது யார் என்ன எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த கடவுளே காட்டிடுவார். அதனால் பயந்துக்க வேண்டாம். எந்த சின்ன வேலையாக இருந்தாலும் திட்டம் போட்டு பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பண்ணுற பிளான் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு லாபம் கிடைச்சா பரவாயில்ல. ஒரு 100% வந்து எஃபர்ட் போடுறீங்க, ஆனால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஒரு 40% தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலுமே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு தூங்குறப்ப அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். யாருக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்கிறது, யார் நம்ம கஷ்டத்தை வந்து கேட்பாங்க, ஒரு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு காத்துட்ருக்கீங்கல்ல, அந்த டைமில் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நுழைவாங்க. அந்த நபரால் உங்கள் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாகவே தலைகீழாக மாறும். அந்த நபரால் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். உங்கள் விஷயங்களை தொழில் ரீதியாகவும் இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுனாலும் சரி, உங்களை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுனாலும் சரி, 3வது மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி, வீட்டு விவகாரங்களாக இருந்தாலும் சரி, 3வது நபர் அப்படின்னு யாரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸாக ரொம்ப வருடமாக க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மந்த்து இல்லைன்னா ஒரு 1 இயர் இப்படி கம்ப்ளீட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கிட்டையுமே உங்கள் குடும்ப விஷயங்களை பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இருக்கும்போது உங்கள்கிட்ட ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றியே மற்றவங்க கிட்ட தப்பாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பானது அமைஞ்சிருக்கு. உங்களை முட்டாளாக்கிட்டு மற்றவங்க நல்லவங்களாகக்கூடிய நிலை உருவாகும். அதனால் யார் நம்மளை எந்த இடத்துல எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கணிச்சு பார்த்துட்டு பேசுங்க. ரொம்ப அமைதியாக எல்லாத்துக்கும் இருந்துடாதீங்க. எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல பேசுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு பழி சொல்லும் விழாமல் இருக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கொஞ்சமாவது லாபத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். உங்களுக்கான பதவி உயர்வோ, நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அதற்கான லாபமும் உங்களை தேடி தானாக வரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அது அப்படியே நம்புறது, ஏமாந்து போகிறது, அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது. இதுதான் அவங்களுடைய பலவீனம். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு நடக்க வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. அதனால் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளில் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்த நிலையெல்லாம் மாறி நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். பெருமூச்சு விடுவீங்க. அப்பாடா, இன்னையோட இந்த பிரச்சனை முடிஞ்சதுடா சாமி, ஒரு நல்ல தீர்வு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சி நிம்மதியாக தூங்குவீங்க. நிறைய யோசிக்காதீங்க, கொஞ்சம் யோசிக்கிறத விட்டுருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ அரசல் புரசலாக அந்த நிலை எல்லாமே இப்போ கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி வைப்பது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் நிறையாகி வேறு விதமான பிரச்சனை வரும். அப்போ 3வது நபர் கூட இந்த பிரச்சனையில் நுழையலாம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பெரிய பிரச்சனையை பார்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். மாற்றத்தெல்லாம் பார்க்க முடியாது, பிரச்சனையை தான் பார்க்க முடியும். அப்போ வந்து கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வரும்போது என்ன ஆகும், ரொம்ப பெரிய பிரச்சனையாகி குழந்தைகளை பாதிக்கும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சண்டை சச்சரவுமே வராது. அதனால் கணவன் மனைவிக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
உறவினர்கள் வகையில் உங்களுக்கு ஒரு சில நன்மை கிடைச்சாலுமே அவங்க நல்லவங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லது செய்ய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னத்துக்கு இவங்க இந்த டைமில் நமக்கு இப்படி ஒரு நல்லது செய்கிறாங்க, இவங்க எப்போவுமே நம்மளுக்கு செய்ய மாட்டாங்களே, காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க, பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றமே வராதா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு வந்தவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். மற்றவங்க பிரச்சனைக்கே எப்போவுமே நம்ம போகிறோமே, நம்ம பிரச்சனைக்கு ஏன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, ஏன் என்ன பிரச்சனைன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சவங்களோட மனநிலை மாறும். உங்களுக்குன்னு ஒரு 2-3 பேராவது இந்த காலகட்டத்தில் நன்மை தரக்கூடிய வகையில் கிடைப்பாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களை சுற்றி நிறைய தடைகள் எல்லாம் வரும். அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன நோக்கத்தோடு போகிறீங்களோ அதை வெற்றி பாதையில் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வழியிலே போங்க. தோல்வியும் பார்த்து கண்டுக்காதீங்க. எதை பார்த்துமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயந்துக்கவே வேண்டாம். உங்கள் பாதை என்னவோ அந்த பாதை வழியாக போங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் நிற்பார். உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் உங்களுக்குள்ளே அதிகமாக இந்த காலகட்டத்தில் தோன்றும். அந்தளவுக்கு உங்களுடைய மாற்றமும் குறைவில்லாமல் இருக்காது. உங்கள் மாற்றமும் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய விதத்தில் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு சச்சரவுகளும் இல்லை, சந்தேகங்களும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அண்ணன் தம்பிக்கிடையே சண்டை, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக வருமா வராதா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு வந்த நிலை எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எத்தனை % உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சுருப்பீங்கள, அந்த எண்ணம் கண்டிப்பாக நடக்கும்.